குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். பிஸியா இருக்கேன். ஸோ இப்போ நம்ம 3வது அத்தியாயம் இம்ரான் குடும்பத்தினர் முடிச்சாச்சு. இப்ப 4வது அத்தியாயம் வந்திருக்கிறோம். அன்னிசா, அதாவது பெண்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை பார்க்கலாம். இது ஃபுல்லாவே அந்த பெண்களுக்குரிய சட்டம் மெயினா இப்போதைக்கு ஆரம்பத்துல அனாதை பெண்களை வைத்து வருது, அல்லது அனாதை குழந்தைகளை வச்சு வருது அப்படின்னு சொல்லலாம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாவின் பெயரால் ஓதுகிறேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் வசனம் அது படிங்க சிஸ்டர். மனிதர்களே, நீங்கள் உங்கள் இரட்சகனுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள். அவன் எத்தகையவன் என்றால், உங்களை யாவரையும் ஒரே ஆத்மாவிலிருந்து படைத்தான். அதிலிருந்து அதற்குரிய ஜோடியையும் படைத்தான். இன்னும் அவ்விருவரிலிருந்து அநேக ஆண்களையும் பெண்களையும் பரவச் செய்தான். இன்னும் அல்லாவை அவனை கொண்டு தமக்குரிய உரிமைகளை நீங்கள் ஒருவருக்கொருவர் கேட்டுக்கொள்கிறீர்களே, அத்தகையவனையும் மேலும் இரத்த கலப்பு சொந்தங்களை துண்டித்து விடுவதையும் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கிறான். இதுல பெரும்பாலும் இதுல ஆன்மீக ரகசியம் அப்படின்னு நம்ம எதுவுமே எடுத்துட்டு வர முடியாது. ஏன்னா இது சட்டம், அவங்களுடைய சட்டம் இப்படிதான் இருக்கணும்ன்றது. இது உலகியல் ரீதியாவே இயல்பாகவே இருக்கிற சட்டம்னு கூட சொல்லலாம். ஜென்ரலாவே எந்த மதத்தையும் சார்ல கடவுள் நம்பிக்கையே இல்லாட்டினா கூட ஒரு குழந்தையுடைய அப்பா அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தை அந்த அப்பா அம்மாவுக்கு நெருக்கமான உறவுகளுடைய பொறுப்புலதான் அந்த குழந்தை போகும் இல்லையா? சோ இது ஜென்ரலாவே இருக்கிறது தான். ஸோ அதே விஷயத்த இங்க சொல்றாங்க. இதுல குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஆத்மாவிலிருந்து தான் எல்லாரையும் படைத்தான். அதாவது பிரம்மாவிலிருந்து, அங்க ஆதாம்ல இருந்து, ஆதி தகப்பன். ஸோ அதுல இருந்து தான் ஒரு பெண்ணை படைத்தான் ஏவாள்ன்ட்டு. அடுத்தது அவங்கள்ல இருந்து ஆண்கள் பெண்களை பரவச் செய்தான் அப்படின்னு வருது. அதனால அல்லாவுக்கே பயந்து கொள்ளுங்கள் அப்படின்னு இருக்கு. ஸோ இதுக்குள்ள ஆன்மீக ரகசியம் இருந்தாலும் இதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். ஏன்னா இது சட்டம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கனால அதுல மட்டும் கவனம் கொடுப்போம். ஸோ அதனால நீங்க அல்லாவுக்கே பயந்து கொள்ளுங்கள். ஸோ இங்க முக்கியமா சொல்றது என்னன்னா, ஆதி தகப்பனுடைய ஒருத்தர்ல இருந்து வந்த குழந்தை தான் எல்லாமே. ஸோ அதுவும் ஒரு காரணம் பாய் பாய்ன்னு சொல்றதுக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி திடீர்னு அனாதை ஆயிடுறாங்க இல்லையா, நமக்கு என்ன அப்படின்னு எஸ்கேப் ஆகாதீங்க. அந்த 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 அதாவது கூப்பிடும் போதே சித்தப்பான்னுவாங்க, பெரியப்பான்னுவாங்க. அப்படின்னா என்ன, அது அப்பா தான். அது என்னுடைய அப்பா செத்தா அடுத்து அவர் தான் அப்பா, அந்த அர்த்தம் அது. இப்ப இறந்துட்டாங்கன்னா கல்யாணம் எல்லாம் கூட அப்படி பண்ணி வைப்பாங்க. பெருசாயே கூட அவங்க அப்பா அம்மா இறந்து பையன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல அப்படின்னா பெரியப்பா பண்ணி வைப்பார். பெரியப்பா சித்தப்பா எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அந்த மாதிரி நான் பார்த்திருக்கிறேன். இப்பயுமே அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. அவங்களே ஆளுக்கு கொஞ்சம் காசு போட்டு பண்றாங்க. சோ அதை பற்றிய விஷயம் தான், யார் யாருக்கு எந்த அளவுக்கு பொறுப்பு இருக்குது. சோ அப்ப வளர்க்கறது ஒருத்தர் வளர்த்தாலும் பொறுப்பு ஒரு 6-7 பேருக்கு இருக்குதுன்னா அத்தனை பேரும் அதுக்கு காசு கொடுப்பாங்க. அப்படி வளர்க்கறது, ஒருத்தரே வளர்க்கறது. ஆனா ஒருத்தர்கிட்ட இருப்பாங்க, அல்லது மாறி மாறி வெவ்வேறு வீட்டுக்கு கூட போவாங்க. சோ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அனாதைகள் கர்மத்தின் விதிப்படி பாவம் செய்யறதுனாலதான் அப்படி ஆகுறாங்க. ஆனாலும் அவர்களுக்குரிய மரியாதையை நாம கொடுக்க தவறக்கூடாது. அவங்க ஆல்ரெடி தண்டனை அனுபவிக்கிறாங்க, பரிதாப நிலையில இருக்கிறாங்க. அவங்கள போய் இன்னும் வெந்த புண்ணுல வேல் பாய்ச்சறதுன்னு சொல்லுவாங்களே, அப்படி பண்ணக்கூடாது. இயேசுக்கு பண்ண மாதிரி அப்படி பண்ணக்கூடாது. சோ அதை பற்றி தான் ரொம்ப ஆழமாக இதுல அழகாக சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அல்லாஹ் உங்கள் மீது கண்காணிப்பவனாகவே இருக்கின்றான். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம அந்த பைபிள்ல கூட யோபு அந்த மாதிரி ஒரு நிலை, மரண படுக்கையில இருப்பான். சோ அப்ப அவனுடைய நண்பர்கள் அவனுக்கு ஆறுதல் சொல்றன்ற பேர்ல நீ ஏதோ பாவம் பண்ணியிருப்ப, அதனால்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். சோ அது கர்மத்தின் விதிப்படி அது கரெக்ட் தான். பட் இருந்தாலும்
யோபு ஒரு விஷயம் கேட்போம். என்ன கேட்பான்னா, இது உங்களுக்கும் வரலாமே நாளைக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. அது ஒண்ணு இருக்குது இல்ல. அதாவது மற்றவருக்கு வரும்போது நம்ம சொல்லுவோம். நமக்கும் அது வரலாம்ல நாளைக்கு. நம்ம என்ன பாவம் செஞ்சோம் நமக்கு தெரியுமா? மற்றவர்களை நிந்தனை பண்றதுக்கு. அது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது. ஏன்னா, இன்னொரு குழந்தை அனாதையாச்சுன்ட்டு நம்ம புறக்கணிக்கும் பொழுது, உங்க குழந்தைக்கு அந்த நிலை வராதுன்னு என்ன நிச்சயம் இருக்குது? ஏரோப்ளேன் ஆக்சிடென்ட் ஆயிட்டே இருக்கு பாருங்க. பணம் இருக்கிறவங்க அப்படி எல்லாம் பண்றாங்கன்னா, பணக்காரங்களுக்கே டக்குன்னு ஒரு செகண்ட்ல இப்ப அந்த குடும்பமே அப்படியே அனாதை ஆயிடும். உயிரோட இருக்கிறவங்க சொத்த சுருட்டுறது இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் ஈடுபடுவாங்க. டக்கு டக்குன்னு முடியுது இல்ல. சோ அதனாலதான் அல்லாஹ் கண்காணிக்கிறார். அதனால உங்களுடைய பொறுப்பை உதாசீனப்படுத்தாதீங்க. எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லப்பா அப்படின்ட்டு போயிட்டீங்கன்னா, கடவுளும் அதே மாதிரி சொன்னா என்ன ஆகும் உங்க நிலைமை இல்லையா? சோ இது ரொம்ப சூப்பரான ஒரு எமோஷனலான விஷயமாக வருது. ஏன்னா அனாதை குழந்தைகள் இல்ல, சாதாரண விஷயம் இல்ல. ஏன்னா அனாதை குழந்தைகளுடைய அந்த அனாதை இல்லத்துல எல்லாம் எல்லா இடத்துலயும் அப்படி இருக்குமான்னு தெரியல. பட் நான் பார்த்திருக்கிறேன். செம்ம அடி அடிப்பாங்க. சின்ன தப்பு பண்ணா போதும். பயங்கரமா அது அது இத்தனைக்கும் அனாதை இல்லம் கூட கிடையாது அது. அது ஏதோ அந்த கிராமத்துல வேலைக்கு போற அப்பா, அம்மா ஒரு 6 மாசம் இந்த மாரி வெளியூருக்கு போவாங்க. அவங்க குழந்தைங்கள படிக்க வைக்கிறதுக்குன்னு ஒரு அரசாங்க இதுவோ அல்லது தன்னார்வ தொண்டு நிறுவனமோ தெரியல. அங்க விட்டுருக்காங்க. அப்படி அடிப்பாங்க. ரொம்ப கொடூரமா இருக்கும் அது. சோ எப்ப அந்த அப்பா, அம்மா இருக்கிற வரைக்கும் தான் மரியாதை குழந்தைங்களுக்கு. போச்சுன்னா அடுத்த செகண்ட் அந்த அகங்காரம்லாம் எங்க போகுன்னே தெரியாது. ஒரு செகண்ட்ல காணாம போயிடும். சரி. அடுத்தது படிங்க சிஸ்டர். ஃபர்ஸ்ட் முடிச்சாச்சுல்ல? ஓகே. 2வது. மேலும் நீங்கள் அனாதைகளுக்கு அவர்களுடைய பொருட்களை அவர்கள் பிராயமடைந்த பின் குறைவின்றி அவர்களுக்கும் கொடுத்து விடுங்கள். அதிலுள்ள நல்லதுக்கு பதிலாக கெட்டதை மாற்றியும் விடாதீர்கள். அவர்களுடைய பொருட்களையும் உங்களுடைய பொருட்களுடன் சேர்த்து சாப்பிட்டு விடாதீர்கள். நிச்சயமாக அது பெரும் பாவமாக இருக்கிறது. இதெல்லாம் நிறைய நடக்கும் இல்லையா? கணக்கு கட்டிட்டு அதான் நீதான் எல்லாத்தையும் சாப்பிட்டிய, விலைவாசி என்ன விக்குது, ஏமாத்தணும்ன்றவங்க அப்படி பண்ணிடுவாங்க. இல்ல அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா கணக்கு எழுதுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய முஸ்லீம் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா அம்மா வெளியில துபாயோ ஏதோ ஒரு நாட்டில தான் வேலை செஞ்சாங்க. ஸ்கூல்லாம் முடிச்ச பிறகுதான் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் வரவே இல்லை, அங்கேயே தான் இருந்தாங்க. லிபியா அந்த நாட்டுல இருந்து பணம் அனுப்புவாங்க. அவங்க அப்பாவுடைய தம்பி வீட்டுல தான் இவங்க வளர்றாங்க. ஸோ அவர் அடிப்பாரு, நல்லா அடிப்பாரு, பையனை அடிப்பாரு. பட் அடிப்பாருன்னா அது இன்னும் நமக்கு தெரியாது, அது அநியாயமா அடிக்கிறாங்களா இல்லையான்ட்டு. பட் ஆனா அந்த சொத்து விஷயம் அதெல்லாம் கரெக்டா தான். அவர் ஒன்றும் ஏமாத்தெல்லாம் பண்ணியிருக்க மாட்டார். அந்த பசங்களே சொல்றாங்க, அவர்லாம் ரொம்ப நல்லவர் தான்டா, என்ன எங்க விஷயத்துலதான் ரொம்ப அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்படி ஒரு நியாயமாக இருந்திருக்கிறாங்க முஸ்லிம் குடும்பத்திலே. அதை நானே பார்த்திருக்கிறேன். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா கணக்கு எழுதி காட்டுவாங்க. இவ்வளவு செலவாயிருக்குது, இவ்வளவு மீதி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. நல்ல சாப்பாடெல்லாம் பயங்கரமா தினமும் நான்வெஜ் தான் சாப்பிடுவாங்க ஸ்கூலுக்கு. அப்பெல்லாம் நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது யாரும் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் இல்லையா? இப்பதான் ரொம்ப மோசமாயிடுச்சு உலகம். பட் அப்பயே நான்வெஜ் எடுத்துட்டு வருவான் வேலைக்கார பையன். அந்த வேலைக்கார பையனை இவன் பயங்கரமா திட்டுவான். ரொம்ப நமக்கு என்னடா இப்படி திட்டுறான் அப்படின்னு தோன்ற மாதிரி இருக்கும். என்ன பண்றது? சரி. அனாதைகளின் பொருட்களை அவங்களுக்கு கொடுத்துடுங்கள், அது உங்களது கிடையாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? ஒரு சிலருக்கு இப்ப ஒருத்தர் இறக்குறாங்க, அவருக்கு சொந்தமே இல்லை, அதாவது குழந்தையே இல்லை, மனைவியும் இல்லை அப்படின்னும் பொழுது அது மற்றவர்களுக்கு பங்கா வந்துடும். ஆனா அவர்களுக்கே குழந்தை இருக்குதுன்னும் பொழுது அதை அபகரிக்க முயற்சி பண்ணக்கூடாது. ஆனா மனித மனம் என்ன வேணாலும் பண்ணணும் இல்லையா? ரொம்ப ரொம்ப மோசமானது. ஒரு 6 குழந்தை இருக்குதுன்னா அதுல 1வது கிரிமினலா இருந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு. 5 பேர் சொத்தையும் சேர்த்து சாப்பிட்டுரும். சொந்த அப்பா அம்மா கிட்ட இருந்து எடுக்கிறதே.
அப்புறம் சொந்தக்காரங்கன்னா கேட்க தேவையில்லைல்ல. இந்த மாதிரிலாம் நடக்குது. ஆனா இதுல என்னன்னா, இது ஒரு பெரிய தலைவலி இல்லையா? ஏன்னா எவனோ எ கடைசியில சம்மந்தமே இல்லாம கோர்ட் கேஸ்ன்னு அலையிற மாரி ஆயிடும். ஒருத்தன் அபகரிக்கணும்னு நெனைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அலையணுன்ற மாதிரிலாம் ஆயிடும். நெறைய விஷயங்கள் இருக்குது. ஆனா இங்க அல்லாஹ் சொல்றது வந்து, அனாதைகளின் பொருள்களை கொடுத்துடுங்க. நல்லதுக்கு பதிலாக கெட்டத மாத்தி கொடுத்துடாதீங்க. இல்ல உங்க வீட்ல ஒரு நகை, பழைய நகை இருக்குது. ஆ அங்க அது புத்தம் புதியதாக இருக்குது. சோ, அதனால அத எடுத்துட்டு, இத மாத்தி வைக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆ இப்போதைக்கு சொத்து சேர்த்து வைக்கிறதே பெரிய பிரச்சனை தான். இல்லையா? வேலைக்காரனே கொலை பண்ணிலாம் எடுக்குறான். அத பார்க்குறோம். அவர்களுடைய பொருட்களை உங்கள் பொருட்களுடன் சேர்த்து சாப்பிட்டு விடாதீர்கள். சோ, இப்ப இப்ப என்னன்னா, எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, போய் அனாதை இல்லத்துல சேர்த்து விட்டுருவாங்க. அதான் பண்றாங்க. இல்லையா? அ எங்களுக்கே எங்க புள்ளையே வளர்க்க முடியலன்னும்போது, அவங்க என்ன பண்ண முடியும்? ஆனா போய் போய் பார்த்துட்டு வருவாங்க. அவ்வளவுதான். அந்த குழந்தையுடைய கர்ம கணக்கு பொறுத்து, அது நல்ல அனாதை இல்லத்துல இருக்குதோ, மோசமான அனாதை இல்லத்துல இருக்குதோ, அது அதோடைய புண்ணிய கணக்கு. அப்ப உங்களுடைய பொருட்களோடு, அவங்களுடைய பொருட்களையும் சேர்த்து சாப்பிடாதீங்க. நிச்சயமாக அது பெரும் பாவமாகும். ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல வேண்டிய விஷயம் அது. அனாதையுடைய சொத்தையே ஏன்னா அனாதைன்றதே ஒரு பெரிய கொடுமை. இதுல அவனுக்கு அந்த சொத்து தான் இருக்குது. அப்பா, அம்மா இல்ல. அந்த அன்பு இல்ல. கட் ஆயிடுச்சு. குறைஞ்சபட்சம் அந்த சொத்தாவது குடுக்கலான்னு பார்த்தா, அதுலயும் நீங்க கை வைக்கிறீங்கன்னா, அது எவ்வளவு பெரிய பாவம். பிச்சைக்காரன்கிட்டயே திருடுற மாதிரி அது. சோ அது பெரும் பாவமாகும். அப்படி சேர்த்து சாப்பிடாதீங்க அப்படின்னு எச்சரிக்கை கொடுக்கப்படுது. ஏன்னா முஸ்லிம் மதத்துல வந்து மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருந்தாலும், இந்த சட்டத்தை பொறுத்தவரைக்கும் எல்லாருமே ஏத்துக்குவாங்க. இன்னும் கேட்டீங்கன்னா, எங்கேயாவது பிரச்சனை நடந்துச்சுன்னா, இங்க முஸ்லிம் சட்டத்தின் மாதிரி எடுத்துட்டு வரணும்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. எல்லா மதத்துக்காரும் குறிப்பா இந்த பாலியல் குற்றம்லாம் நடக்கும்போது. சோ அப்படிதான் இருக்கும். சட்டம் எல்லாமே அது ஆக்சுவலா பைபிள்லே இருக்குது. இந்த சட்டங்கள் ஆனா இந்த அளவுக்கு டீட்டெயிலா இருக்கான்னு தெரியல. பட் அதுல தான் அந்த கடுமையான சட்டங்கள் இருக்கும். இதுல அந்த அளவுக்கு கடுமையா இருக்குன்னு சொல்ல முடியாது. அதுல பயங்கர கடுமையா இருக்கும். ஆனா அத யாராவது ஃபாலோ பண்றாங்களான்னு தெரியல. பழைய ஏற்பாடுல எல்லாம் ரொம்ப கொடூரமாக இருக்கும் சட்டம். சரி. 3வது சிஸ்டர். அனாதை பெண்களை திருமணம் செய்து கொண்டு அவர்கள் விஷயத்தில் நீதம் செய்ய முடியாது என நீங்கள் அஞ்சினால், மற்ற பெண்களில் உங்களுக்கு விருப்பமானவர்களை 2 3 4 நீங்கள் திருமணம் புரிந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கிடையில் நீங்கள் நீதமாக நடக்க முடியாது என பயந்தால், ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுங்கள். அல்லது உங்கள் வழக்கரம் சொந்தமாக்கிக் கொண்ட அடிமை பெண்ணில் உள்ளதைக் கொண்டு போதுமாக்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் அநீதி செய்யாமல் இருப்பதற்கு இதுவே சுலபமான வழியாகும். சோ இது வளர்க்குறவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறது. இப்ப ஈரான்ல அப்படி ஒரு சட்டம் வேற வந்துடுச்சு. வளர்க்குறவங்களே பொண்ண கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு. அதாவது வளர்ப்பு தந்தை. சொந்த தந்தை கிடையாது. வளர்ப்பு தந்தை. பெண் ஏற்கனவே டைவர்ஸ் ஆகி மகளோட வரும்பொழுது, அந்த அப்பாவே பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏன்னா அங்க ஆண்கள் எல்லாம் தீவிரவாதிகளாக கொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா? சோ ஆண்கள் தட்டுப்பாட்டுனால, அவங்களுக்கு நெறைய ஆண்கள் தேவைன்றதுனால, இப்படி மனிதர்கள் யோசிக்கிறாங்க. சோ இது எல்லா யுத்தம் நடக்கிற இடத்துலயுமே இப்படி நடக்கும். இதனால என்ன ஆகும்னா, அனாதைகள் தான் அதிகமாவாங்க. சோ அது அவங்களுக்கு தெரியல. பட் ஏதோ ஒரு கணக்குல அவங்க சொல்றாங்க. இப்படி நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாரிசை உருவாக்கணும். கம்பல்சரி 3 குழந்தை பெத்துக்கணும். குறைஞ்சபட்சம். அப்படி சட்டம் அங்க. சோ அதுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்க சொல்றது. அதுவும் என்னது 15 வயசுலயே கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு வந்துச்சுன்னு நெனைக்கிறேன். அத வந்து ஆக்சுவலா 13 வயசுன்னு நெனைக்கிறேன். 13 வயசுலயே கல்யாணம் பண்ணிக்கலான்றாங்க. பெரும்பான்மையான நாடுகள்ல அது மிகப்பெரிய குற்றம். இல்லையா? ஆனா அங்க சட்டப்படி அது ஓகே. அப்படி ஆயிடுச்சு. ஆ சோ இங்க வந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இந்த மாதிரி வளர்க்கிறவங்கள நீங்க கல்யாணம் பண்ற மாதிரி இருந்தால், அந்த மாதிரி ஒரு அங்க தான் யார் வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். இல்லையா? கூட பிறந்த சகோதரரை தவிர்த்து, பெத்த அப்பாவை தவிர்த்து யார் வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்படின்னு தான் இருக்குது. அந்த சட்டத்தின்படியே. சித்தி பொண்ணு, தங்கச்சி முறையா இருந்தாலும் சரி, எந்த முறையா இருந்தாலும் சரி. அதனால அப்படி நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னா, உங்களால நியாயமா நடக்க முடியும்
ஒரு 4 பெண்ணு அனாதை குழந்தைங்க இருக்கிறாங்க. நீங்க வளர்க்க வேண்டியதா இருக்குது. 4 பேர்கிட்டயும் என்னால சமமா நடந்துக்க முடியும்னு உங்களுக்கு உண்மையிலே தோணுச்சுன்னா, 4 பேரையும் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லன்னா, உங்களுக்கு யாரோ ஒருத்தர் மேல தான் எனக்கு ரொம்ப அன்பு இருக்குது அப்படின்னா, அவங்கள மட்டும் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு இந்த சட்டம் சொல்லுது. இந்த சட்டத்தை வந்து எல்லோருமே ஏத்துக்க மாட்டாங்க கண்டிப்பா. இல்லையா? வளர்க்கிறவங்க அது குழந்தைக்கு சமம். ஆக்சுவலா அ இந்தியால இந்து மதத்துல வந்து மாமா வந்து பொண்ண கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ஆ ஸோ மாமா பொண்ண கல்யாணம் பண்றது, அந்த மாரி அக்கா பொண்ண கல்யாணம் பண்றது, இது இருக்குது பழக்கத்துல. ஸோ அப்படி வந்து தாய்மாமன் ஒரு பொண்ண வந்து படிக்க வைக்கிறார். அவங்க அக்கா இறந்துட்டாங்கன்ட்டு நெனைக்கிறேன். படிக்க வச்சு கல்யாண வயசு வரும்பொழுது, எல்லாரும் அந்த மாமாவுக்கே கல்யாணம் பண்ண முடிவு பண்றாங்க. இத கேட்ட உடனே அவரு வந்து வீட்ட விட்டு ஓடிட்டாரா? இல்ல தற்கொலை பண்ணிட்டாரான்னு தெரியல. நான் என் மகள் மாதிரி அவள வளர்த்திருக்கிறேன். அவள போய் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்கன்ட்டு. ஸோ இதுதான் இயல்பாகவே உலகம் ஃபுல்லா உள்ள சட்டம். ஆனா இங்க மட்டும் வந்து வளர்த்தவனே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்குது. ஸோ இது வந்து உலகத்துல யாருமே ஏத்துக்காத ஒரு சட்டம்னா, முஸ்லிம் மதத்துல இது ஒரு சட்டம். ஆம். சரி. ஆ ஸோ இதுக்கு விதை பார்த்தீங்கன்னா, அங்கேயே வந்துரும். பெத்தப்பாவே மகளோட காமம் வச்சுக்கிற மாரி பைபிள் பழைய ஏற்பாட்டிலே லோத்து அந்த இது வந்துரும். வாரிசு உருவாக்குறதுக்காக பண்ணிக்கலாம். தப்பில்ல அப்படின்னு நியாயப்படுத்துவாங்க. அப்படி பார்த்தா எத வேணாலும் நியாயப்படுத்த முடியுமே! இல்லையா? சரி. ஸோ அப்ப என்னன்னா அந்த உறவு அப்ப அப்ப அந்த அளவுக்கு நீ யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலான்னும்போது, அப்ப ஸ்ட்ரிக்ட்டான ரூல்ஸ் தான் போட்டாகணும். ஏன்னா யார வேணாலும் கல்யாணம் பண்ணோம்னு அவன் மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுறது? இல்லையா? சரி. ஆ இதுதான் நீங்கள் அநியாயம் செய்யாமல் இருப்பதற்கு சுலபமான முறை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வளர்க்குற பொண்ண கல்யாணம் பண்றது எப்படி அநியாயம் செய்யாமல் இருக்கிறதுன்றது நமக்கு புரியல. சரி ஓகே. அந்த சட்டத்த விட்டுடலாம். ஆ 4வது சிஸ்டர். ஸோ இதே இத நீங்கள் வந்து இது வந்து அனாதை பெண்களை வளர்க்கும் பொழுது சொல்றாங்க. இது இல்லாம கல்யாணம் பண்றதுமே அப்படித்தான் சொல்லுவாங்க. ஜெனரலா வேற வேற பெண்ண கல்யாணம் பண்ணா கூட, எத்தன பேர கல்யாணம் பண்ணீங்களோ, அத்தன பேருக்கும் நீங்க சமமா இருந்தா கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுவும் முதல் பெண் வந்து அனுமதி கொடுத்தால் அப்படின்ட்டு குரான்ல இருக்கான்னு தெரியல. அப்படிதான் பெரும்பாலும் முஸ்லிம்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அது எப்படி பெண் அனுமதி கொடுப்பான்னு எனக்கு தெரியல. இல்ல எந்த பெண் அனுமதி கொடுப்பா? தன்னுடைய கணவன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு. அதுவும் ஒரு ஆச்சரியமாக இருக்கு. புரியாத புதிராக இருக்குது. நிஜத்தில் நடக்கவும் செய்யுது. முஸ்லிம் மதத்துல மட்டும் இல்ல. நெறைய இடங்கள்ல அந்த மாரி நடக்குது. தனக்கு குழந்தை பொறக்கல அப்படின்னும் பொழுது, குழந்தைக்காக மனைவியே ஆ தன்னுடைய கணவனுக்கு இன்னொரு பெண்ணை பார்த்து திருமணம் பண்ணி வைக்கிறா. நடக்குது. அது ஆச்சரியமா இருக்கு. அது புரிஞ்சுக்க முடியாத ஒரு ஒரு பிரபல நடிகரே அது மாரி பண்ணியிருக்கிறாரு. கடைசில பண்ணி வச்ச மனைவி கிட்ட இவரு இப்ப பேசுறதில்ல. 2வது மனைவியோட இருக்கிறார். ஆ சோ அது எப்படி பெண்களுடைய மனம் வேற மாதிரி யோசிக்குமா? அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா எந்த கணவனும் இந்த மாரி ஒத்துக்க மாட்டான்ல. தன் மனைவிக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு அவன் ஒத்துக்குவானா? அவன் எப்ப ஒத்துக்குவான்னா, இவன் கள்ள தொடர்புல இருந்தா லைன் கிளியர் ஆகணுன்ட்டு வேணா அனுப்பி வைப்பானே தவிர, கூடவே இருந்துகிட்டு கல்யாணம் பண்றதுக்கு ஒத்துக்குவானா? ஆனா பெண் ஒத்துக்கிறான்றது ஒரு புரியாத புதிராகவே இருக்குது. ஆச்சரியமாகவும் இருக்குது. ஆம். சரி ஓகே. அந்த இதுல கூட வரும் இல்லையா? மகாபாரதத்துல கூட பார்த்தீங்கன்னா, பாண்டவர்களுக்கு முந்தைய வம்சத்துல பார்த்தீங்கன்னா, ஆ வேலைக்காரிக்கு பிறப்பாங்க. பாண்டு அதாவது பாண்டவர்களுடைய அப்பாலாம் பார்த்தீங்கன்னா, அ அப்பா வேலைக்காரிக்கு பொறக்க மாட்டாங்க. ஆ பட் 3 பேர் இருப்பாங்க. பாண்டு, திருதராஷ்டிரன், பாண்டவர்களுடைய 3வது சித்தப்பா விதுரர் விதுரன் விதுரர் விதுரன் விதுரன் மட்டும் வேலைக்காரிக்கு பொறப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஆச்சரியமா இருக்குது. ஆ அப்படியும் நடக்குமா? ஏன்னா பைபிள்லயும் அது இருக்குது. பைபிள், குரான்லயும் பார்த்தீங்கன்னா, வேலைக்காரிக்கு அ பிறக்கிறது தான் வந்து இஷ்மவேலோ ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க. இஸ்மாயேல்ன்னு நெனைக்கிறேன். ஆ அதாவது இப்ராஹிமுடைய மனைவியோடைய வேலைக்காரிக்கு பிறக்கிறதாக பைபிள்ல போட்டிருக்கும். குரான்ல வந்து அது 2வது மனைவின்னு போட்டிருக்கும். ஆ அதுல 2 இதுலயும் அந்த கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். ஆ மொத்தத்துல அது முதல் மனைவியோடைய சம்மதத்தோட நடக்குது. அப்படிங்கிறதும் ஆச்சரியமாக இருக்குது.
சரி, ஓகே. ஆனா அதெல்லாம் அந்த காலத்துல வேணா ஓகேவா இருந்திருக்கலாம். இப்ப இருக்கிற பொண்ணுங்கலாம் விட மாட்டாங்க. இல்லையா? அ ஏன்னா யாருக்கும் அந்த அளவுக்குலாம் சக்தி கிடையாது. அப்ப காமத்துக்கு முக்கியத்துவம் குடுக்கல. அதனால அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. இப்ப சக்தி கிடையாது. அதனால என்னென்னலாம் நடக்குது கள்ள தொடர்புல. எவ்வளவு கொலையெல்லாம் நடக்குது பார்க்கிறோம். சோ இப்போதைக்கு அது பொருந்தாது. சரி. ஆம். அது எப்ப பொருந்தும்னா, நீ- அது கணவன் ரவுடியா இருந்தா பொருந்தும். ஏதாவது பேசினா உன்னை கொன்னுடுவேன்னு சொல்லி மிரட்டி அப்படி வேணா கல்யாணம் பண்ணிருக்கலாம். ஏன்னா இப்ப ஞானசேகரன் அந்த பொண்ணை பலவந்தப்படுத்தினான் இல்லையா? சோ அவனுக்கு 4 மனைவின்றாங்க. சோ அந்த மாதிரி வேணா இருக்குமே தவிர, ஒரு நியாயமா இருக்கிறவன் அப்படி பண்ண வாய்ப்பே கிடையாது. இந்த காலகட்டத்துல. ஓகே சிஸ்டர். நீங்கள் திருமணம் செய்து கொண்ட பெண்களுக்கு அவர்களுடைய மகர்களை திருமண கொடைகளை மகிழ்வோடு கொடுத்து விடுங்கள். அதிலிருந்து ஒரு சிறிதை அவர்கள் தங்கள் மனமாற உங்களுக்கு விட்டு கொடுத்தால் அதனை நீங்கள் தாராளமாக மகிழ்வுடன் புசிங்கள். சோ இதுல வந்து நிறைய ரகசியம் இருக்குது. சோ இதுல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அந்த குழந்தைய நீங்க வளர்க்குறீங்களே, அந்த குழந்தைக்கு நீங்க வெளியில கல்யாணம் பண்ணி கொடுக்கும் பொழுது, நீங்களே கல்யாணம் பண்ணிக்கலாம். அது ஒண்ணு ஆப்ஷன் இருக்கு. இல்ல வெளியில குடுக்குறீங்க. அது அங்கதான் மகளாக பார்க்கிறது. மகளா பார்க்கும்போது தானே வெளில பண்ணி குடுப்பாங்க. இல்லையா? சோ அப்படி குடுக்கும்போது, உங்க சொந்த பொண்ணுக்கு நீங்க எப்படி ஆ நன்கொடை எல்லாம் குடுத்து கல்யாணம் பண்ணி வைப்பீங்க இல்லையா? சோ அந்த மாதிரி பண்ணி கொடுங்க. மகிழ்வோடு கொடுங்கள். ஆ இன்னொரு விஷயம் என்னன்னா, அது அவங்களுடைய சொத்தும் கூட. அந்த அனாதை குழந்தைகளுடைய சொத்த தான் குடுத்து நீங்க பண்ணி வைக்க போறீங்க. ஒருவேள, இல்லப்பா நீங்க தானே என்ன வளர்த்தீங்க. சோ அதனால இதுல கொஞ்சம் நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, எடுத்துக்கோங்க அப்படின்றாங்க. சோ இதுல என்ன ஒரு லாஜிக் இடிக்குது அப்படின்னா, பெரும்பாலும் ஆ நான் ஏன் இன்னொருத்தன் பெத்தவன வளர்க்கணும்? இது எல்லா இடத்துலயும் இப்ப திரும்ப திரும்ப கேட்கிற கேள்வியாக இருக்கும். அவங்க பெத்து போட்டு போயிட்டாங்க. நான் என்னத்துக்கு அத வளர்க்கணும்? நானே எனக்கு குழந்தை வேண்டான்ட்டு இருக்கிறேன். யாரோ பெத்த குழந்தைய நான் எதுக்கு வளர்க்கணும்? கேட்பாங்க இல்லையா? சோ இது வந்து எங்க வருது? ஃபர்ஸ்ட் இதுலயே வரும்னு நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதுல வரல. பின்னாடி வரும். என்ன வருதுன்னா, "பெற்றால் தான் பிள்ளையா" அப்படின்னு ஒரு படம் பேரு கூட வருது இல்லையா? அந்த மாதிரி அவங்க உங்களுக்கு அவங்கள வளர்க்கிற பொறுப்புல நீங்க தான் இருக்கிறீங்க. சட்டத்தின்படியும், தர்மத்தின்படியும் அப்படின்னா, உங்களுக்கும் அவங்களுக்கும் கர்ம கணக்கு இருக்கும். அதை நாம புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சிக்காத பொழுது தான் இந்த பிரச்சனை வரும். ஆ ஆக்சுவலா நெறைய எனக்கு தெரிஞ்சு இந்த காலத்துல கூட ஆ ஒரு சகோதரி வந்து கணவனோட பிரச்சனைன்ட்டு வந்துட்டாங்க. வந்து அவங்க அண்ணன்களே பாத்துக்கிறாங்க. ஆ எல்லாருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. பட் ஆளாளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் காசு குடுத்து பாத்துக்குவாங்கன்னு நெனைக்கிறேன். அந்த அ வந்த அந்த தங்கச்சிக்கு பொண்ணு இருக்குது. காலேஜ் படிக்குது. சோ அந்த பொண்ண படிக்க வைக்கிறதுல இருந்து எல்லாமே பாத்துக்கிறாங்க. ஆ சோ அது மாரியும் இருக்குது. இப்பவும் நடக்குது. ஆ சோ அதனால அவங்களா குடுத்தா நீங்க மகிழ்வுடன் புசியுங்கள். அப்படி இல்லாட்டினா, அது பொண்ணு தானே, குழந்தை தானே, என் குழந்தை தானே. இப்ப என் குழந்தைகிட்ட நான் கேட்பேனா? என் குழந்தைன்ற எண்ணம் இருந்தால் தான் அந்த வளர்க்கறதுக்கான அந்த கடமைய நீங்க கரெக்ட்டா நிறைவேத்தியிருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏனோ தானோன்னா, ஓகே. ஒருவேளை உங்களால முடியவே இல்லன்னும்போது அது வேற விஷயம். அப்ப முடியவே இல்லன்னும்போது அங்க வருது, காசு வருது. அதை வச்சு நீங்க பண்றீங்க. ஆனாலும் எப்படி பண்ணாலும் அங்க மனதார பண்ணணும். இல்லாட்டின்னா, அந்த கடன் இன்னும் முடிக்கப்படவில்லை. அடுத்த ஜென்மத்தில் மீண்டும் தொடரும். அதுதான் இங்க முக்கியமான விஷயம். ஆ சோ எதுக்கு இந்த பித்து புடுங்கல் தான் இந்து மதத்துல துறவியா ஓடி போயிடுறாங்கன்னு நெனைக்கிறேன். இல்லையா? ஐயோ! எனக்கு தேவையே இல்லப்பா. நானே துறவி. துறவி கிட்ட போய் யாரும் வழக்கு சொல்ல போறதில்ல இல்லையா? மேபி இது கூட காரணமா இருக்கலாம் அவங்க ஓடி போனதுக்கு யாருக்கு தெரியும்? இல்லையா? ஏன்னா அந்த காலத்துல நெறைய பெண்கள் வந்து ஆ அது பேர் என்ன? டெலிவரி ஆகும்போதே பெரும்பாலும் இறந்துடுவாங்கன்னுவாங்க. அப்ப அந்த குழந்தைய யார் வளர்க்கறது? இல்லையா? அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஏன்னா கணவன் வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவான். சிலர் வளர்ப்பாங்க, சிலர விட்டுட்டு கூட போகலாம். இதுக்காகவே சிலர் என்ன பண்ணுவாங்க, தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்குவாங்க. நம்ப அக்கா பொண்ணு தானேன்ட்டு ஒரு அன்பா வளர்ப்பாங்கன்ட்டு.
ஆனா இப்ப அதெல்லாம் எதிர்பார்க்க முடியுமா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறிதான். சரி, 5 சிஸ்டர். அனாதைகளின் பொருளுக்கு காரியஸ்தராக ஏற்பட்ட நீங்கள் அவர்களின் வாழ்க்கைக்கே ஆதாரமாக அல்லாஹ் அமைத்திருக்கும் உங்களிடம் இருக்கும் அவர்களுடைய பொருட்களை புத்தி குறைவானவர்களாக அவர்கள் இருந்தால் அவர்களிடம் கொடுத்துவிட வேண்டாம். இன்னும் அவர்களுக்கு அதிலிருந்து உணவளியுங்கள். அவர்களுக்கு ஆடைகளையும் அணிவியுங்கள். அவர்களுக்கு நல் வார்த்தைகளையே கூறுங்கள். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அநாத பையலன்னு திட்ட கூட செய்வாங்க, அந்த ஒரு கோபம் வரும்போது. அதெல்லாம் பயங்கரமான பாவம் இல்லையா? ஆஹ் அதாவது அநாத பையலேன்னுவாங்க, ஆனா அவங்க சொத்தை இவங்க சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கும். சோ அதுக்குதான் சொல்றாங்க, ஆஹ் அந்த குழந்தைக்குரிய சொத்தை வச்சுதான் நீங்க வளர்க்க போறீங்க. அந்த கேட்டகரி இப்ப அந்த சொத்தை வச்சுதான் வளர்க்க போறீங்க. சரி, அந்த குழந்தைக்கே கொடுத்துடலாம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு அதை கையாளக்கூடிய பக்குவம் வருதான்னு பார்க்க சொல்றாங்க. இங்க 18 வயசுன்னு சொல்லல. இதான் முக்கியமான விஷயம். 18 வயசுல எல்லாரும் பக்குவம் ஆயிடுவாங்களா? அது ஒண்ணு இருக்குது இல்லையா? சோ அப்ப அவங்க பக்குவமாகி அந்த டேலண்ட் ஆகுறாங்களா, அவங்க சொந்த கால நிக்க முடியுதான்னு பாருங்க. அது அது வரைக்கும் அவங்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டாம். அது அவங்க நன்மை கருதி. இது முக்கியமான விஷயம். ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி, அவங்களுடைய தம்பிக்கு கல்யாணம் எல்லாம் ஆகி குழந்தைலாம் இருக்குது. ஆனாலும் அந்த சகோதரனுடைய பங்க அவர் நல்லா தண்ணி அடிப்பார். தண்ணி அடிச்சே செலவு பண்ணிடுவாருன்றதுக்காக அதை வந்து அந்த அந்த தம்பியோட பங்கு அவங்களுக்கு கொடுக்காம 2 அக்காக்கள் அவங்க பேர்ல போட்டு வச்சிருக்கிறாங்க. ஆனா அது தம்பிக்கு கொடுக்கணுன்றதுக்காக தான் போட்டிருக்கிறாங்க. கடைசியில அந்த தம்பி இப்ப சமீபமா தான் இறந்தார். இப்ப இறக்குறதுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு, என் பொண்டாட்டிக்கு மட்டும் கொடுக்காதீங்க, என் பையனுக்கு கொடுங்க, அவ மோசமானவ அப்படின்னு சொல்லிட்டு இறந்துருக்கிறார். அக்கா மேல எவ்வளவு நம்பிக்கை பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட அக்காக்களும் இருக்கிறாங்க. ஒரு பக்கம் ஏமாத்துறவங்களும் இருக்கிறாங்க, ஒரு பக்கம் இப்படி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க இந்த கலியுகத்திலையும். சரி, அப்ப அவங்களுக்கு உணவளியுங்கள், ட்ரெஸ் அதுல இருந்தே வாங்கி கொடுங்க. ரொம்ப முக்கியமானது கனிவான வார்த்தைகளை பேசுங்கள். அவங்களுக்கு எனக்கு அப்பா அம்மா இல்லைன்ற உணர்வே வரக்கூடாது. இதை அழகா மகாபாரதத்துல காட்டியிருப்பாங்க. மகாபாரதத்துல வந்து பாண்டவர்களுடைய அப்பா பாண்டு, அவருடைய முதல் மனைவி குந்தி தேவி, அவங்களுக்கு பிறந்தவங்க தான் திருதராஷ்டிரன், அதான் தர்மர்னு சொல்றோம், பீமன், அர்ஜுனன். இந்த 3 பேர் தான் முக்கியமானவங்க. அடுத்து இன்னொரு மனைவி இருக்கும், மாதுரின்ட்டு, 2வது மனைவி. அவளுக்கு பிறக்கிறவங்க தான் சகாதேவன், அப்புறம் நகுலன், 2 பேர். இப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு ஒரு சாபம் கிடைச்சிடும். ஒரு முனிவரை தெரியாம இவரு, அந்த முனிவர் மனைவியோட காமத்துல இருக்கும்போது அந்த சைடு ஏதோ புலியோ மானோ ஓடுதுன்னு நினைச்சிட்டு அம்பு விடுவாரு. கடைசியில முனிவர் இறப்பாரு. எப்படி நான் என் மனைவியோட சேர்ந்து இருக்கும்போது நீ என்ன கொன்னியோ, அதே மாதிரி நீ உன் மனைவியை கட்டி தழுவினாலே நீ இறந்துடுவேன்னு சாபம் விட்டுருவேன். சரி, நான் கொன்னுட்டேனே, இந்த பாவத்துக்கான விமோசனம் பண்ணணும்ட்டு அவர் தவம் பண்ணணும்ட்டு போறாரு காட்டுக்கு. அப்ப பாருங்களா, பாவம் செய்தால் அது தவத்தினால் தான் அழிக்க முடியும்ன்ற ரகசியம் அங்க வெளிப்படுது. ஆனா அவருடைய போராத காலம் பாருங்க. உடனே குந்தி தேவி சொல்றாங்க, நானும் வரேன்றாங்க. 2வது மனைவி சொல்றாங்க, நானும் வரேன்றாங்க. ஏற்கனவே என்ன சாபம் வாங்கியிருக்கிறாங்களோ அதுக்கு பதில் கொடுக்கறதுக்கு கூடவே வினையும் அழைச்சிட்டு போறாரு. அப்ப ஒரு நாள் குளிச்சுட்டு வரும்போது அந்த அழகுல மயங்கி, ஞாபகம் இருக்குது சாபம் 2 பேருக்கும். ஆனா அதையும் மீறி கட்டி பிடிக்கிறாங்கன்றதுதான் காமத்துடைய பவர். காமம் மகா எதிரின்றது அதனாலதான். நல்ல பாம்பு விஷத்தை விட மோசமானதுன்னு தெரிந்தும் அதுல விழுறீங்களே இல்ல. இப்ப 2வது திருமணம், 3வது திருமணம் எல்லாம் நடக்குது. முதல் திருமணத்திலே அவங்க செம அடி வாங்கிதான் வந்திருப்பாங்க. இருந்தாலும் மறுபடியும் போய் இன்னொன்னு விழறாங்க. அப்ப புத்தியை எப்படி பேதலிக்க வைக்குது பாருங்க அது. அதுதான். அப்ப இதுல முக்கியமா சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, 2வது மனைவி தான் அது மாதிரி கட்டி பிடிக்கிறான். மாதிரி இறந்துடுறாங்க, அவனும் இறந்துடுறான். சாரி, ஆக்சுவலா அவனுக்கு தான் சாபம். அவன் தான் இறப்பான்னு சாபம், செத்துறான். செத்த உடனே என் கணவன் இல்லாத இடத்துல நானும் இருக்க மாட்டேன், நானும் சாக போறேன்ட்டு மாதிரி குந்தி தேவி சொல்லுவாங்க. அப்ப மாதிரி சொல்லுவாங்க, இல்லக்கா நீங்க இருக்கணும், நான் தான் சாகணும், என்னால தானே அவர் செத்தாரு. அது மட்டும் இல்ல, என் குழந்தைக்கு என்னை விட நல்ல அன்னையாக நீங்க தான் இருக்க முடியும். இன்னைக்கு யாராவது அப்படி நினைப்பாங்களா? இன்னைக்கு கெஞ்சுவாங்க, தயவு செய்து என் குழந்தைய பாத்துக்கணும். ஏன்னா அவங்களுக்கே தெரியும் பாத்துக்குவாங்களா தெரியாது இல்லையா? ஆனா
என்னை விட நீங்க தான் நல்ல அம்மாவா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அவ இறந்துடுறான். ஒவ்வொரு தடவையும் அவங்களுக்கு மிக பிரியமான குழந்தையா இருக்கிறது மாதுரியோடைய கடைசி குழந்தை தான், குந்தி தேவிக்கு. அவன் சாப்பிட்டானா, அவன் நல்லா இருக்கானா, அவன் என்ன பண்றான், இதைத்தான் கேட்பாங்களே தவிர மீதி 3 பேரை பத்தி கேட்கவே மாட்டான். அதே மாதிரி தர்மருமே கூட ஒரு டைம்ல எல்லா சகோதரர்களும் இறந்துடுவாங்க ஒரு குளத்துல தண்ணி குடிச்சு. அப்ப அந்த குலத்தின் தேவன் தோன்றி கேள்வி கேட்பான். அதுக்கு இவர் கரெக்டா பதில் சொன்னோடனே அவனுக்கு பிடிச்சிடும். சரி, இறந்த தம்பியில யாராவது ஒருத்தரை நீ எழுப்பலான்னு உடனே மாதுரிக்கு பிறந்த கடைசி குழந்தைய தான் எழுப்பாரு தர்மர். அதனால இவருக்கு எந்த விதத்துல லாபம் கிடையாது. ஏன்னா மீதி 2 பேர் தான், ஒருத்தர் வில்லுல பயங்கரமான வீரன், இன்னொருத்தர் உடல் பலசாலி பீமன். ஆச்சரியப்படுவார். ஏன் அவனை கூப்பிடுறேன்னா, குந்தி தேவியுடைய மகன் ஒருவன் நான் உயிரோட இருக்கிறேன்னா மாதுரி அன்னையின் இன்னொரு மகனும் உயிரோட இருப்பதுதான் தர்மம். அதனாலதான் அவர் பேர் தர்மர். இல்லையாங்க, எனக்கு என்ன ஆதாயம் இல்ல, தர்மத்தின்படி நான் என்ன பண்ணணும், அதுதான் முக்கியமான விஷயம். அதைத்தான் இங்கேயும் போதிக்குது இல்லையா? அந்த குழந்தை பாவம் செஞ்சிருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம். ஆனால் அதுக்காக நீ அந்த குழந்தை கிட்ட தப்பா நடந்துக்கிற அதிகாரத்தை உனக்கு கொடுக்கல. இதுதான் முக்கியமான விஷயம். கனிவாக பேசுங்கள் அந்த குழந்தை கிட்ட. ரொம்ப ரொம்ப சூப்பரான வார்த்தை அது இல்லையா? அப்ப என்னன்னா, அந்த குழந்தைக்கு தண்டனை அனுபவிக்கிறதே தெரியக்கூடாது. அந்த குழந்தை என் அப்பா அம்மா இருந்திருந்தா கூட என்னை இந்த அளவுக்கு பாத்துக்க மாட்டாங்கன்னு உணர வைக்கணும் நீங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தையுடைய குணம்னு ஒண்ணு இருக்குது. அது முன் ஜென்மத்துல இருந்து வந்திருக்கும். சுத்தி இருக்கிற குணம் அது மாறலாம், துரோகம் கூட பண்ணலாம். ஆனால் நீங்க அதுக்குரிய கடமை செய்யணும். அதுதான் முக்கியமான விஷயம். சரி. அந்த மாதிரியும் நான் பார்த்திருக்கிறேன். ஏன்னா ஒரு சகோதரி இந்த மாதிரி இறந்துடுறாங்க. அவங்க அக்கா தான் வளர்க்குறாங்க அவங்களுடைய பொண்ண. ஆனா பையனை யாருமே வளர்க்கல. ஏன்னா அவன் ரவுடித்தனம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பான், ஊரா சுத்திக்கிட்டு. அப்ப பாருங்களா, அந்த குணத்திற்கேற்ற அந்த பொண்ணுன்னும் போது பாருங்க, கடவுளுடைய படைப்புல பொண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது பாருங்க. பொண்ணை வளர்க்கறதுக்கு முன் வராங்களே தவிர பையனை வளர்க்க முன் வரல. அப்புறம் அவன் என்ன ஆனான்னு தெரியல. சரி, 6வது படிங்க சிஸ்டர். இன்னும் அனாதை சிறுவர்களை அவர்கள் திருமண வயதடையும் வரை தொழில் முதலியவற்றில் ஈடுபடுத்தி பழக்கி கல்வியும் கற்பித்து சோதித்து வாருங்கள். தங்கள் சொத்தை நிர்வகிக்கக்கூடிய பகுத்தறிவை அவர்களிடம் நீங்கள் கண்டால் அவர்களுடைய பொருட்களை அவர்களிடம் ஒப்படைத்து விடுங்கள். அவர்கள் பெரியவர்களாகி தங்கள் பொருட்களை பெற்றுக்கொண்டு விடுவார்கள் என்று எண்ணி அவர்களுடைய பொருட்களை அவசரமாகவும் அளவு கடந்தும் நீங்கள் தின்று விடாதீர்கள். இன்னும் அனாதையின் பொருட்களையுடைய காரியஸ்தனாகிய அவர் செல்வந்தனாக இருந்தால் அதை நிர்வகிப்பதற்காக எதையும் தனக்காக எடுத்துக்கொள்ளாது தவிர்த்து கொள்ளவும். அவர் ஏழையாக இருந்தாலோ நியாயமான அளவு அதிலிருந்து அவரும் புசிக்கவும். மேலும் அவர்களுடைய பொருட்களை நீங்கள் அவர்களிடம் ஒப்படைக்கும் போது அவர்களுக்காக சாட்சிகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். கணக்கெடுப்பதில் அல்லாஹ் போதுமானவன். ஆகவே அவர்களுடைய கணக்கில் ஏதும் மோசம் செய்யாதீர்கள். ஜென்ரலா அந்த பொறுப்பை எடுக்கும் பொழுதே அந்த அனாதை குழந்தையை எடுக்கும் பொழுதே நிறைய பேர் முன்னிலையில இவங்களுடைய சொத்து இவ்வளவு இருக்குது, இதை எடுக்கிறேன்னு எழுதி வாங்கி இதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில அவங்களுக்கு கொடுக்கும் பொழுதும் அதே மாதிரி அந்த நபர்களை எல்லாம் கூப்பிட்டு, அல்லது அவங்க இறந்து போயிருந்தா கூட மற்றவர்கள்ட்டும் பாருங்க, அப்ப எழுதுனது இது, சோ கணக்கு வரவு செலவு கணக்கு இவ்வளவு இருக்குது, அதனால மீதியை சோ அப்ப அந்த கணக்கெல்லாம் சொல்லி அவங்க கிட்ட ஒப்படைங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்ப என்ன ஒண்ணுன்னா, அந்த மாதிரி நல்லவங்க எங்க இருக்கிறாங்க கூப்பிட்டு சொல்றதுக்கு இல்லையா? அது ரொம்ப ரேரா ஒரு சில இடங்கள்ல இருக்கிறாங்க. ஒரு சில இடங்கள்ல அப்படி இருக்கிறவங்களும் கிடையாது. அந்த மாதிரி எல்லாம் இருக்குது உலகம். அதனால அவங்களுக்கு சின்ன வயசுலயே தொழில் எல்லாம் கத்துக் கொடுங்க அப்படின்றாங்க. ஸோ கண்டிப்பா குழந்தைங்களை படிக்க வைக்கணும்ன்றதெல்லாம் இப்ப சமீபமா வந்த சட்டம் இல்ல, அதுக்கு முன்னாடி எல்லாம் அப்படி கிடையாது. வேலை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அதனால அநேகமா நீங்க படிச்சதை பிராக்கெட்ல சேர்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்குறேன். திருமண வயது வரை தொழில் பாருங்க, தொழில் முதலியவற்றில் ஈடுபடுத்தி பழக்கி கல்வியும் கற்பித்துன்றது இவங்க சேர்த்துக்கிட்டாங்க காலத்துக்கு ஏத்த மாதிரி இல்லையா? ஏன்னா என்னடா அது ஸ்கூலுக்கு போறதுக்கு எதிராக குரான் சொல்றதுக்கு ஒரு குரூப் வந்துரும்ல, அதுக்காக அவங்க சேர்த்துட்டாங்க. மொத்தத்துல என்னன்னா, உங்க குழந்தைய வளர்க்குற மாதிரி வளர்த்து
ஒரு குறிப்பிட்ட டைம் வந்த பிறகு அவனுக்குரிய சொத்தை அவன் கையில கொடுத்துடுங்க. அவன் பெருசாகி கொடுக்க வேண்டி இருக்குமேன்னு அதுக்கு முன்னாடி காலி பண்ணி காந்தி கணக்கு காட்டாதீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஸோ அப்படிப்பட்டவர்களும் இருக்கிறாங்க. அப்ப பாருங்களா, அதை வளர்க்கும் போதே அந்த ஒரு சொத்து பணம் பத்தும் செய்யும்னுவாங்களே, பணம் என்றால் பிணமும் வாயை திறக்கும். அந்த மாதிரி மனிதனுடைய மனதையே அது மாற்றக்கூடியது. ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டியது. அப்ப நீங்க பணக்காரரா இருந்தீங்கன்னா அதுல இருந்து சாப்பிடுறத கூட தவிர்த்துடுங்க. ஏன்னா ஒரு அனாதை குழந்தை காசை நம்ம எதுக்கு சாப்பிடணும்? அந்த குழந்தைக்கு நீங்க அதுல இருந்து செலவு பண்ணுங்க. அந்த குழந்தைக்கு அதுல இருந்து தான் நீங்க பண்ண போறீங்க. ஆனா நீங்க சாப்பிடாதீங்க. ஆனா உங்களுக்கே முடியலன்னா நீங்க சாப்பிடலாம்னு சொல்லியாச்சு. இது ஒரு விதத்துல அந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு உங்களுக்கு கிடைத்த ஒரு சன்மானம் மாதிரி ஆயிடுது. இல்ல, யார் பொறுப்பா வளர்ப்பாங்க? அது ஒண்ணு இருக்குது இல்லையா? ஏழையா இருக்கிற பட்சத்துல நீங்க சாப்பிட்டுக்கலாம் அப்படி சொல்றாங்க. அதுவும் நியாயமான அளவு. இதுதான் சாக்குன்ட்டு நல்லா கறி மீனுன்னு வெட்டுறது கிடையாது. அதுவும் இருக்குது. ஸோ இதுல என்ன ஒரு கொடுமைனா, இதெல்லாம் ஃபாலோ பண்றது ஒரே ஒரு பொண்ணு நினைச்சா போதும், இதை எதுவுமே ஃபாலோ பண்ண விடாம தடுத்துட முடியும் இல்லையா? ஏன்னா எல்லாத்தையும் அவங்ககிட்டே கொடுத்துட்டு இருப்பீங்களா? ஏன் நம்ம வளர்க்குறோம், நம்ம என்ன சும்மா இழிச்ச வாயனா அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் கறியும் மீனும் ஆக்கிட்டு இருக்கோம். அந்த கணவனால எதுவுமே பண்ண முடியாது, கொடுமையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிலையெல்லாம் இருக்குது. கணவன் நினைச்சாலுமே அதே மாதிரி தான். யார் டாமினண்டா இருக்கிறாங்களோ அவங்க கேடியா இருந்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு. சொல்ல வேண்டியதோ சொல்றாரு, அவ்வளவுதான். இதை மீறி நீங்க தப்பா நடந்தீங்கன்னா அதற்கான தண்டனை உங்களுக்கு கொடுக்கப்படும் மறுமையில், அடுத்த ஜென்மத்தில். சரி, பொருட்களை ஒப்படைக்கும் போது இதே மாதிரி சாட்சி ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். கணக்கெடுப்பதில் அல்லாவே போதுமானவன். ஓகே சிஸ்டர். சரி, ஓகே. மீதி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓம் சாந்தி சிஸ்டர். தேங்க்யூ.